வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனீஸ் சேனல். என்னடா தலை துண்டை கட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் டே, ஓகேங்களா? காலையிலே வந்து ஒரு 5:30க்கெல்லாம் எந்திரிச்சு தண்ணி காய வச்சு குளிச்சுட்டு நல்லா வந்து கொஞ்சம் வேக வேகமாக கிளம்பிகிட்ருக்கோம். எங்கே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன விலாக் இன்றைக்கி பார்க்க போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹைப்னு பாயிண்ட் இருக்கும் கமெண்ட் பாக்ஸுக்கு பக்கத்தில், கண்டிப்பாக பாயிண்ட் கொடுங்க, ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஒரு விளாக் தான், குட்டி பையனுக்கு எப்போ பேர் வைப்பீங்க அப்படின்னு. போன விளாக்லேயே பார்த்துருப்பீங்க, பேர் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க, ஓகேங்களா? கொஞ்சம் வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து பேர் வைக்க போகிறோம். அந்த விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. அதான் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு கொஞ்சம் குயிக்காக கிளம்பிட்டுருக்கோம். வீட்லேயே பொங்கல் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். தம்பி பாப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க, தண்ணி கழிஞ்சிட்ருக்கு. தண்ணி வந்து நான் குளிச்சிட்டேன், என் மாமாவும் அவங்களாம் வந்து குளிக்கணும். என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். முன்னாடி வந்து கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்தோம். அந்த பூ மார்க்கெட் போனோம் இல்லைங்களா, பூ வந்து வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம். குட்டி குட்டியாக கோர்த்து தொங்க விட்டாச்சு. பூ ரேட் அதிகம். இன்றைக்கி ஓணம். இன்றைக்கி வந்து என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓணம் அன்றைக்கி தான் வந்து குட்டி பையனுக்கு பேர் வைக்கிறோம். நம்ம நைட்டே வந்து கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, கோலம்லாம் போட்டாச்சு. தலைக்கிங்க அப்படின்னு நான் உள்ள போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து துவைச்சி போட்டது எல்லாம் வந்து கொஞ்சம் காயாமல் இருந்துச்சு, அதனால் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாமான்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா பித்தளை குண்டாவை கழுவி தண்ணீர் போட்டு வச்சுருக்கேன். சந்தனமும் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்புக்கும். பிரியா பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் தட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாப்பா வெளியே விட்டேன், அவள் போய் ட்ரெஸ் பண்ணிடுறது. அவள் குளிச்சானத்தை முதல்ல அவள் ரெடியானா தான் அடுத்து நம்ம ரெடி டக்குன்னு ரெடி ஆக முடியும். சரி, உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. தூக்கமே இல்லை நைட்டு. எங்கே இல்லை சேரீ கட்டிடுவேன்னு நினச்சேன். நீ சேரீ கட்டணும் தான், கட்டிட்டு பொங்க வைப்பேன்னு நினச்சேன். குளிச்சுட்டு இல்லை எங்கே கட்டிட்டுதுன்னு ஏதாவது ஆயிடுச்சு. ரெண்டு செகண்ட் தான். சரி சரி, அரிசி போட்டுன்னா கட்டிடுவேன். சரி, நான் போய் பாப்பா ப்ரெஸ் பண்ணி விட்டு அவளை பார்க்குறேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லா வேலையும் முடிச்சு கிளம்பி சாமி வீட்டில் கும்பிட்டு விளக்கேற்றி கும்பிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்புனா சரி. தம்பி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கேன். அவனை போகும்போது பொத்துனாப்படி எழுப்பி அப்படியே தொடச்சி அப்படியே தூக்கிட்டு போயிடணும். ஆமாம், ஏன்னா அவனை இப்போ டிஸ்டர்ப் பண்ணால் ஒரு வேலை செய்ய முடியாது. சரி, நான் போய் பாப்பா பார்க்குறேன். பொங்கலுக்கு ரெடியாக நிற்கிது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஓணத்துக்கு இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி பொங்கல் வச்சிட்டோம். ஃபைனலாக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரீ கட்டலாம். நான் எந்த சேரீ எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? கட்டினதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா போகையில் அழுங்கா அப்படி எடுத்து காரில் வச்சு அங்கே போய் சாமிக்கு போய் படைச்சிட்டு அங்கே போய் சாமிக்கு படைச்சிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். போகையில் தொன்னை வாங்கிக்கலாம். சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடி. ஆஃப் பண்ணியாச்சு. குளிச்சாச்சு, பிரியாவும் குளிச்சாச்சு, ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. பாப்பா இங்கே பாப்பாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஐயோ திரும்பி தெரியல, முடிக்கல ஒழிஞ்சிருக்கா. இன்னும் தம்பி தூங்கிட்டு தான் இருக்கான். அவனை கரெக்டாக கிளம்பும் போது தூக்குனேன்னா போதும், சரியா? கிளம்பும்போது
கிளம்பும்போது கலப்புனா போதும் சரியா தம்பி மட்டும். அது வரைக்கும் தம்பி டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். பாப்பாவுக்கு பால் காய வைக்க கொஞ்சம் பால் குடிச்சிக்கணுமா? காலையில் உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன ஒன்று சாப்பிடுவேன்? பால் ஆள் கொட்டோம்னா பால் ஆற்றவா, பூஸ்ட் ஆற்றவா? ஆற்றோடி தங்க. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இவளுக்கு ஐலைனர் போட்டுவிட்டேன். ஊதிட்டு இருக்காரான். இருக்கு எங்கே தங்க? தங்கம் எங்கே கண்ணு ஓப்பன் பண்ணிக்க. குட்டி தங்கம்மா ரெடி ஆயிட்டாங்க. நான் தலை சீவனா மட்டும் போதும். இதுதான் என்னோட சேரீ. எனக்கு ஃபுல் வியூ அப்படியே பேக் சைட் கேமரா தலை சீவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். எல்லோரும் கிளம்பியாச்சு. வீட்டில் சாமி படுறாங்க. சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் விளக்கு பொருத்திட்டு இருக்கா பிரியா. விளக்கு பொருத்திட்டு சாமியை கும்பிட்டு நம்ம கிளம்பலாம். உங்கடா கிளம்பியாச்சு. அப்பா அம்மா ஆத்தா இருந்தாச்சு. ஆன்னு பார்க்காதீங்க, ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஆன்னு பார்க்குது கேமரா வாய்க்கல. அட ஒரு கையை காமியாத்தா இப்படி மிரட்டுற மாதிரி காமி. பொங்கல் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மாலை அதெல்லாம் நம்ம போய் அங்கே போய் வாங்கிக்கலாம். கரண்டி எடுத்து வச்சாச்சு. வந்துட்டாங்க. அப்படியே உள்ளே போகலாம். காலத்துக்குள்ள ஒரு வீட்டிலேருந்து வந்துடலாம். கோயிலுக்கு வந்தாச்சு. சாமிக்கெல்லாம் கொடுக்குறதா வச்சுக்கலாம். அதை அப்படியே கொடுத்துட்டு வாங்க இங்கிட்ட வாங்க. இல்லை சம்மணங்கள் போடுங்க. முடியாது. பேர் வைக்க போகிறோம். பாப்பா தான் சொல்ல சொன்னேன். நீ வாங்கிக்கிறேன். தம்பி தூக்கட்டுங்களா? வராது. நான் அந்த இது வச்சுருக்கேன், கையோட போட்டு விட்டுறீங்களா? இல்லை கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 3 சுற்றுக்கு அவனோட அந்த இதுலேருந்து எடுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருந்துட்டு போகுது. சரி சரி டைட்டாக இருக்கும் டைட்டாக இருக்கும். சரி ஒரு நிமிஷம் இருங்க. உள்ளே போதான் பாருங்க. அவன் அப்படி போட்டு பாருங்க. போயிருங்கம்மா. போகாதா? இப்படி இது பண்ணி உள்ளே போய் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆரி 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 ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு தான் கொலுசு போட்டாச்சு. தனியாக எனக்கு கொலுசு போட்டு துணி மாட்டி கொடுத்துமா? நீ தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் வைக்க சொல்லிடுறேன். இது ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். விளாகில் எண்டில் சொல்லுங்கள். மாறு அந்த தட்டை வச்சுருக்கேன் பாரு. சங்கடை கையில் இருக்கு. தங்கம் உட்கார் கீழே பாரு. காதில் சொல்லணும். தம்பி காதில் சொல்லணும். அந்த மரத்தில் அதை தொட்டுக்க. தம்பி காதில் 3 தடவை சொல்லணும். என்னன்னு சொல்லுவேன்? அதை வாங்கி அம்மா கையில் வாங்க. வாங்கிட்டியா? தம்பி வாயில் வைக்கணும். சஸ்வின் 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 அப்படி சொல்லணும். சரியா? சொல்லு. தம்பி வாயில் வச்சுட்டு
அச்சா கொடு நான் வச்சு விட்டுட்டேன். பொடி இந்த தாங்க அக்கா கிட்ட கொடுத்துருங்க. எந்திரிச்சு சேர்ந்தே வச்சுருவோமா? இந்தாங்க. உனக்கு இனிப்பு தானே இன்னைக்கு தட்டு கொடு அக்கா. நீங்களும் போங்க. நீங்கள் வாங்க 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 பிருந்தாக்கா. அக்கா வர முடியாது அக்கா. நான் தம்பி தூக்கி கடை கொடுத்துக்கலாம். வாங்க வாங்க ஆத்தா நீங்கள் வைங்க. சஸ்வின். சரி நீங்கள் தேனை மட்டும் வைங்க. வாங்க பேரனை வாழ்த்தி தேனை வச்சு விடுங்க. சஸ்வின். ஆம்படுதான். அப்படி அம்மா கையா. ஆமாம் நீ அப்படி தொட்டு வச்சு சொல்லிடுங்க. லைட்டாக தொடுமா, லைட்டாக தொடு. நிறைய வச்சு டேஸ்ட் பழகி போகிறையா. லைட்டாக தொடுங்க. லைட்டாக வச்சு விடுமா. அப்போ சொல்லிடுமா. சசிவின். வாங்க அக்கா பவனிக்க வாங்க பவனிக்க வாங்க. பேர் சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு பேர் வச்சாச்சு, சஸ்வின் குட்டி. ஆத்தா காசு கொடுக்குறது வாங்கிக்கோ. வச்சு வாங்கிக்கோ. முதல் பண்ணி ஆத்தட்ட வாங்கி பிடிச்சிட்டியான். நாம் தேசிய சஸ்வின் நாம் தேசியா சிவாய நமது சிற்றம்பலம். தேங்க்யூங்கய்யா. போட்டு எல்லா பக்கம் போட்டுவிடு. பொங்கல் சொட்டை போட்டு சாப்பிட்றியா தாங்க? நல்லா இருக்குதா? அப்போ உங்கள் வேண்டியதில் நிம்மதி உனக்கு. அதுக்காக நாங்கள் டெய்லியும் பொங்கல் சாப்பிட மாட்டோம். ஏதாங்க பூர்ணி மேடம் வந்துட்டாங்க. கிளம்புறப்ப கூப்பிட்றேன். சரி பரவாயில்ல, சும்மா கூட. சரி கூட அப்படியே சும்மா லைட்டாக தொட்டு அப்படியே. இல்லைன்னா அப்படியே ஓ மரத்தை கழட்டி வச்சு விடுமா தொட்டு. அவ்வளோதானே, வச்சு விடு. பேர் சொல்லிருங்கம்மா. சஸ்வின். அஜய் தம்பி பேர் என்ன? சஸ்வின். காதில் சொல்லு. ஆமாம் தம்பி காதில் உட்காந்து சொல்லு. இந்த லைட்டை தான் சொல்லு. சத்தமாக சொல்லு. வாங்க 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 வாங்க. ஹலோ வாங்க உட்காருங்க. அது சஸ்வின். மோர் இல்லையா? ஏதாவது மோர் போட்டு கழட்டி வாங்கி.
சரி நான் தான் கொடுத்தேன். இது எங்கேயோ வச்சுட்டோம்னு வச்சுக்கல பேசிகிட்டே இருந்துட்டு. சஸ்வின் வின் வின் வாங்க காதில் சொல்லியிருப்பாப்பா வந்து காதில் சொல்லுங்கள். வேகமாக சொல்லுங்க. எந்திரிச்சிருவானா நிவர்த்தியாவா? என்ன கேட்கவே இல்லை. பையனுக்கு எப்படி கேட்டிருக்கோம்? என்ன நீ பேர் சொல்ல வாய்க்கிலே சொல்லிக்கிற? இப்படி பேர் வச்சா எப்படி? அப்பாடா சவுண்ட் வந்துருச்சு. பாப்பா தமிழ் வா. இல்லாம சிஸ்டர் வந்திருக்காங்க. வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க வேணா தூக்கிட்டு கூட போங்க. சத்தமா சொல்லுங்க கேட்கவே இல்லை. அவனுக்கு கேட்டா வேமா. நீங்களும் சொல்லிடுங்க காதில் பேர் அப்படியே. கணீர் சொல்லுங்க கணீர்னு சொல்லுங்க. நீங்க கேட்கறதுல சொல்றதுல எந்திரிச்சு நீங்க சொல்றதுல எந்திரிச்சு முடிச்சு பார்க்க யாரும் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படி காதில் சொல்லுங்க. அவ்வளோதான். அப்படியே கிளம்பியாச்சு. எல்லோரும் வந்தாங்க, பேர் வச்சாச்சு, அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. வீட்டில் போய் திருப்பி கண்டினியூ பண்ணலாம். நான் பாப்பா மாமா 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்துட்டுருக்கோம். தம்பி வந்து காரில் அவங்க அம்மா கூட வந்துட்டுருக்காங்க. அம்மா கூட காரில் வந்து எங்கள் அத்தை வரனால ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இல்லைங்களா, அதனால நம்ம காரில் கீழே இறக்கிட்டோம். தம்பியை விட்டுட்டு எப்படி ஜாலி ஜாலி. பக்கத்தில் தான் கோயில், அதனால நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடுவோம். வந்துடுவாங்க இந்நேரம் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. உட்காருங்க உட்காருங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன் உனக்கு. அப்படியா? இந்த வீடியோல காமிக்கிறாங்கல்ல அதுல பாக்குறதா. அது இப்ப பார்க்க மாட்டேங்கிறான், மேல பாக்குறான். அதே பாரு அக்கா, நீங்க அவங்க கிட்ட ஏன் சொல்றீங்க? அவங்களே பார்க்கல. இல்லக்கா, நான் முந்தா நாள் பாத்தேன்க்கா. நாங்க தான் போனோம், அவங்க வரல. அப்ப அத்தை பாக்குறப்ப அத்தை பிசினஸ். உட்காருங்க. முடிச்சு பாரு. நம்ம தண்ணி முடிச்சு பாரு. டயர்டா. குடிங்க, நீங்க ஃபர்ஸ்ட் குடிங்க. அக்கா எழுப்புங்கக்கா. மருமகனை தட்டுங்க. இந்தாங்க. ஐயோ, அப்படி ஊற்றக்கூடாது, தொட்டு வைக்கணும். அண்ணா நீங்கள் பிடிச்சிக்கங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பேர் சொல்லுங்க. சொல்லிட்டுமா? சொல்லிருங்க. டேய் கண்ணு முடிச்சு பாரு. ஓ, நீங்கள் விளாகுக்காக கேட்டீங்களா? அதெல்லாம் சொல்லியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளாக் ஃபுல்லாகவே சொல்லிட்டோம். மாமா கிட்டோம். அப்படி சின்ன வரல இதெல்லாம் பெருசு வாட்சி இல்ல. நீங்க வேற நல்லா சாப்பிட்றாங்கக்கா. நீங்க நோட் பண்ணீங்களா? கார்த்தியண்ணா நோட் பண்ணீங்களா? எதில் ஊற்றிருக்கோன்னு? மாமன் பிச்சு போடுவேன் தம்பிக்கு. தங்கம் டார்லிங் நாக்கில் தேன் நிற்கிறாங்கடா. சொல்லுங்க பேரு சொல்லுங்க. எங்க கீதாக்கா
எனக்கு தான் எச்சு விடுறோம். உங்களுக்கெல்லாம் வைக்க முடியாது, குழந்தைங்களுக்கு தான் வைக்கிறாங்க. எனக்கு கருத்தை வச்சு பேர் வைங்க. ஃபர்ஸ்ட் பெரியவங்க வச்சுக்கலாங்க. என்ன பேரு சஸ்வின். சஸ்வின். என்னடா என்ன கொடுத்தாலும் எந்திரிக்க மாட்டேங்கிற. மேலே தப்பு சாமி. அது கொஞ்சம் வெறி வாங்கி போட்டுருக்கோம். எங்கள் அண்ணன் வெளியில் போயிட்டாருங்களே. ஆனால் பரவாயில்லைங்க. டீ இருந்தாங்கண்ணா. டீ சார் அந்த நீங்க வந்து டீ நான் குடிக்க மாட்டேன். அவர் அன்னைக்கு இது நல்ல காமெடியா இருக்கு. டீ முன்னாடி வருது, சக்கரை பின்னாடி. அக்கா அக்கா எப்படி கலக்குவாங்க? விரல விட்டு கலக்கிறதா? ஓ, ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு ஆள் பின்னாடி வருதா? இல்லைக்கா, எனக்கெல்லாம் ஓகே தாக்கா. எனக்கெல்லாம் நம்ம சக்கரை கம்மியாக வருது குடிச்சுக்கு. ஏக்கா இதுக்கு இது இன்னொரு வழி பண்ணியிருக்கலாம். எல்லாத்தையும் பாலை கொடுத்து டீ தூள் உள்ள போட்டிருக்கலாம். அது கலக்கிறதுக்கு அப்புறம் எப்படி விரல விட்டு கலைக்க வேண்டியது அப்படியே. வேண்டவா அக்கா பரிசு எனக்கு தந்தீங்களா? ஏக்கா உங்களுக்கே சிரமத்தில் இருக்கீங்க, வீடு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இது வந்து மாமா ஓ, மாமனோட அவங்க கையிலேயே போட்டு விட சொல்ல வேண்டியதானே? இங்க இருங்க, அவங்க சொன்ன மாதிரியே அவங்க கொடுத்த அந்த சங்கடையில தான் தாய் மாமனோட இதுல தான் உனக்கு பேர் வைக்கும் போது வைக்கணும்னு சொல்லி எதை வச்சாங்க? அதுலயே தான் வச்சோம். பேர் வைக்கிற பண்ணிட்டு அவங்க கையில கொடுத்து போட சொல்லிடுறாங்க. வீடியோ போங்க போங்க போட்டு விடுங்க. ஆமாம், எப்படிங்க நான் சாப்பிட்றதுக்கு பார்க்குறேன். அதை மட்டும் போய் பாப்பா கத்திரிக்கோள் குடு சாமி. போதுங்க போட்டு போட்டு அங்கே இருங்க, அதுங்க இருக்கு. ஒத்த காலில் வண்டி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். கிக்கரை வச்சுக்கிட்டே இருப்பான். ஓகேவா? ஓகே மேம். ஓகே, என்ன எங்க திரும்பற எங்க திரும்பற எங்க திரும்பற எங்க திரும்பற எங்க இது கொக்கி இல்லையாடா? அது கொக்கி கொக்கிலாம் வாங்கிட்டோம். கிராம் போடணும் பாக்கல. கோமணிக்கில வேணாங்க. கொக்கி இருந்தாலும் நான் கட்டிட போறேன். உங்களுக்கு கொக்கி நான் கேட்கறேன்னு தனியாக தான் இருந்துச்சு. கட்டி வச்ச போது நம்ம ஆமா கட்டி தான் வைப்பாங்க. குட்டி மூணு ஓகேவா? அப்புறம் நீங்க கை போட்டு இழுத்து கட்டிக்கங்க. சரியா? கை போட்டு இழுத்து கட்டிக்கங்க.
டாடா பை பை பாய் சொல்லு சத்தமா பேசுமா சாப்பாடுலாம் வந்துருச்சு. என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்க்கா? சாப்பாடு வடை அப்பளம் பாயாசம் சாம்பார் காய் ரசம் புளிக்குழம்பு வந்துச்சா? ஓகே ஓகே ஓகே. வாங்க சாப்பிட்லாம்லாம். எரிஞ்சதாக இருக்குது குழம்பு ஊற்றுங்க. ஊற்றுங்க ஊற்றுங்க. இங்கே 2 பெரிய மனுஷங்க தான் முதல்ல சாப்பிட்றாங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வேறு இடத்துல சொல்லியிருந்தோம் சாப்பாடு. டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. ஏமா நீ சொன்னது சைவம் தான் போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நேரம் ஒன்றும் கிடைக்கல. என்னடா வேணும் ரொம்ப நேரம் தொலைவரம் சாம்பார்ல ஒன்றும் கிடைக்கல. எனக்கு ஒரு லெட் பீஸ் இருக்கு சரி போய் கொடு. இங்க பாரு கிரேவி மட்டன் கிரேவி எவ்வளோ தொலைவுனாலும் அவ்வளோதான் வரும். சாப்பிட்றாங்க எல்லாரும். ஏமா எங்கே உன் பேரன் என்ன காணா? சிவாவை என்ன காணா? வர்றேனே இன்னும்மா வர்றான். வண்டியில் யாரோ ஃப்ரெண்டு வரானமா அவன் கூட வர்றேனே. வாங்க அத்தை சேலையில் இருக்கும்போது வரலையாடா? ஏய் எப்படி வர்ற பாரு. இப்பயும் பாரு ஒரே மாதிரி தான். வாங்க பெரிய மனுஷா மதிக்கிறானான்னு பாரு கொஞ்சமாவது. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்லை புது காருன்னு தான் சொன்னான். புது காரில் தான் போவான்ட்டான். சாப்பாட்டு வேலை தான் நடக்குதுங்க. அப்புறம் சாப்பிட்றது சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத. கிளம்பிட்டாங்க. மருமக பிள்ளையாண்டாள் வந்திருக்கான். டேய் என்னடா இது மூஞ்சில? வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? டேய் உனக்கு உன் மருமக மட்டும் இல்லை, மருமகன் ஒருத்தர் இருக்கா, ஞாபகம் இருக்கா? பார்த்தீங்களா? ஒரு சம்மத்திட்டு உள்ள இருக்காண்டா. தம்பி பார்க்குறக்கு அண்ணாவும் சுப்ராஜ் அண்ணாவும் பாட்டி வந்திருக்காங்க. யார்கிட்ட? அண்ணாட்ட பேசுகிறாளோ? அண்ணாவா அம்மாவா? டீ போட்டுட்ருக்காரு மாமா. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கணும். வ்ளாக் அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். போட்டாச்சுமா? எப்படி ஆளலாம் பாட்டு பாடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. தம்பிக்கு வந்து சூப்பராக நம்ம பேர் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எப்போ கிளம்பிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பி வந்து இன்றைக்கி ரொம்ப எப்படி சொல்கிறாங்கன்னா தூக்கிட்டே இருந்தோம் இல்லைங்களா, டயர்டாக இருந்திருப்பாங்க, தூங்கிட்டாங்க. நான் பக்கத்துலேருந்து எந்திரிச்சுன்னா தூக்கம் கலைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக நான் சும்மா படுக்கலாம் அப்படின்றத படுத்தேன். எனக்கும் டயர்டாக இருந்து நானும் தூங்கிட்டேன் தம்பி கூடயே. கிட்டத்தட்ட ஒரு 6 மணிங்கில தான் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு ஒரு 3:45 படுத்துட்டு அப்புறம் ஒரு 6 மணிக்கு தான் எந்திரிச்சோம். அதெல்லாம் விளாகே எடுக்கலை. டீ வச்சு குடித்தது அதெல்லாம் விளாக் எடுக்கலை. எல்லோரும் வந்துட்டு போனதுக்கப்புறமா அஸ்வினி பாப்பாவும்
அண்ணா பாட்டி இவங்களாம் வந்திருந்தாங்க. அவங்களே வந்து நம்ம தாட்டி விட்டுட்டு முடிச்சாச்சு. இதில் வந்து இன்னும் சில விஷயங்கள் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மாமா பேசுவாங்க. விளாக் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதாவது இந்த பேர் வந்து நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. சஸ்வின் அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லலை, ஒரு 10-20 பேர் 10 பேரும் சொல்லலை. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் வந்து கரெக்டாக இந்த பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அதுலேயுமே வந்து வந்து சஷ்டிக்கு சஸ்விக்கு இந்த பேர் தான் நிறைய சொன்னீங்க. சஸ்மித்ரன் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சஸ்மித்ரனும் சஷ்டிக்குங்கிற பேர் தான் நிறைய சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம சூஸ் பண்ணது சஸ்வின். அதுதான் பேர் வந்து அது நல்லா பாப்பாவோடது இருந்துச்சு. கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி சஸ்மிதா சஸ்வின் சஸ்வின் அப்படிங்கிற மாதிரி. சஸ்மித்ரன் நல்லா இருக்கும், ஆனா சஸ்மித்ரன் அப்படின்னு ஃபுல்லா கூப்பிட மாட்டாங்க. சஸ்வின் லாங்கா இருக்கு. சஸ்வின் அப்படின்னா சஸ்வின் அப்படின்னு ஒரு 4 எழுத்து தானே, டக்குன்னு கூப்பிடுறதுக்கும் வரும். அதனால வந்து சஸ்வின்ங்கிற பேர் செலெக்ஷன் பண்ணோம். பேர் எப்படி இருந்துச்சு? நீங்கள்லாம் சொன்ன ஒரு பேர் தான் இது. இனிமே இந்த பேர் ரெக்கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. வைக்கும் போது கூட ஒரு என்ன நிமிஷம் தம்பி சொன்னாங்கன்னா எழுதுங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கொஞ்சம் அழகுதான், போய் தூக்கிட்டு வந்து மடியை வச்சாச்சு. இப்படியே எப்படி உட்காந்துருக்குமோ அப்படியே இந்த vlog வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த பேர் வைக்கும்போது கூட என்னமோ சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்லுவாங்க எல்லாம் டக்குன்னு மறந்துட்டேன். அதாவது ஃபங்க்ஷன் பார்த்துருப்பீங்க. பெருசாக ஓகே, எங்களுக்கு ஓகே தான், இவ்வளோ தான். நாங்கள் எப்போவுமே பாப்பாவுக்கு இப்படி தான் பண்ணோம். அதே மாதிரி தான் இப்போவும் வந்து தம்பிக்கு இந்த அளவுக்கு தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இது ப்ராப்பராக வந்து நிறைய பேர் நிறையா பண்ணுவாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. நானே பார்த்துருக்கேன். அரிசியில் பேர் எழுதுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு வந்து எனக்கு அது தெரியாது, உண்மையுமே தெரியாது. அது தெரியாது அப்படிங்கிறத தாண்டிலும் பாப்பாவுக்கு நாங்கள் என்ன பண்ணோமோ அதே தான் தம்பிக்கு பண்ணோம். புதுசாக வித்தியாசமாக எதையுமே பண்ணலை. எனக்கு அதே கோயிலில் தான் வச்சாங்க, பாப்பாவுக்கும் அதே கோயிலில் தான் வச்சோம். அதே கோயிலில் தான் தம்பிக்கு வச்சோம். பாப்பாவுக்கு எப்படி வச்சோமோ சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக வாங்கி கொடுத்து பிள்ளையோட பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணி மாலை கொடுத்தோம். சேம் அதே மாதிரி பாப்பா தம்பிக்கும் வந்து அதே மாதிரி கொடுத்து காணிக்கை கொடுத்து வந்தவங்களை வந்து தேனிச்சு பேர் சொன்னதும் பார்த்தீங்கன்னா சும்மா பழக்க வழக்கத்தில் பட்டத்துட்டு இருக்கவங்களுக்கு நம்ம யூடியூபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருமே சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் எல்லாத்தையும் இன்வைட் பண்ண முடியாது. நிறைய பேர் லாங்கில் இருக்காங்க, இதுக்காக அவங்களுக்கு பாவம் மெனக்கிட்டு வரவும் முடியாது. அதனால் அக்கா வந்திருந்தாங்க, சரவக்கா வந்திருந்தாங்க, அப்புறம்லாம் ரசிஸ்டர் சிஸ்டர் வந்திருந்தாங்க. பக்கத்தில் இன்னும் 2 பேர் வந்து நீ கொஞ்சம் ஓணம் செலிப்ரேஷன் வரீங்களா, அதனால கொஞ்சம் வர முடியல. மற்றபடி இன்னைக்கு வச்சதுக்கு காரணம் என்னன்னா ஸ்கூல் லீவு, எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. வச்சதுக்கு ரீசன் வந்து ஸ்கூல் லீவாக இருக்கும், எல்லாரும் வந்து வருவாங்க. நம்ம சொன்னவங்களுக்குமே குழந்தை எல்லாருமே இருக்கும் இல்லைங்களா. லீவில் சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக வந்துடுவாங்கங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓணம் அன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஓணம் அன்னைக்கு வந்து நம்ம சிறப்பமாக வந்து எங்களுக்கு தம்பி பேர் வச்சோன்னா உங்களே ரொம்ப 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 சந்தோஷம். ஃபஸ்ட்டு பாப்பா தம்பி பேர் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வாங்கினதும் அவங்க அக்கா தான், பேர் சொன்னதும் அவங்க அக்கா தான். ஏன் அக்கா அவளை நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னா, எங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, பிரியாவுக்கு இருக்கிறாங்க. பட் வந்து எங்களுக்கு வந்து அந்த பாண்டிங்கே இல்லாமல் போச்சு. நான் சிறுசிலேருந்து ஹாஸ்டலில் படித்தேன். வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பிரிவினை வந்துடக்கூடாது, இவனும் பார்க்கக்கூடாது அவளும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எல்லாமே ஃபஸ்ட்டு இவனுக்குன்னு பண்ணுறது பாப்பா பண்ணணும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவளுக்கு அப்புறம் தான் இவனுங்க நாங்கள் கூட அக்காக்கு அப்புறம் தான் எனக்கு எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு என்ன சொன்னாலும் வருத்தப்பட போகிறது நாங்கள் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அப்புறம் இருக்க போகிற இந்த உலகத்தில் அவங்க 2 பேர் தான். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும், பேரில் கூட அவங்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சஸ்மிதா சஸ்வின் அப்படிங்கிற ஒரு பாண்டிங்கோட அந்த பேர் வச்சோம். இந்த பாண்டிங் வந்து அவங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். நாங்கள் கடவுள்கிட்ட இப்போ வரைக்கும் வேண்டிக்கிறது தான், என் பிள்ளைக்கு சப்போர்ட்டாக தம்பி எப்போயுமே இருக்கணும், தம்பிக்கு சப்போர்ட்டாக அக்காவாக அவள் எப்போயுமே ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான். எங்களுக்கு கிடைக்காத இந்த ஒரு பாசம் வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாண்டிங்கை வந்து கொண்டு வர நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்காக தம்பிக்காக பாப்பாவுக்கு கண்டிப்பாக நீங்களும் ப்ரே பண்ணிங்க, அவங்க பாண்டிங் எப்போவுமே இருக்கணும்னு. பேர் எப்போ வைக்க போகிறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பேர் வந்து சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்னைக்கு சொன்னீங்களா அதெல்லாம் காமிச்சு சாப்பாடு சாம்பார் கடையில் தான் சொல்லிடுவோம், பாயாசம் எல்லாமே நான் வீட்டில் செய்கிறேன்னு தான் சொன்னேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சே நான் தான் வீட்டில் செஞ்சேன். சாப்பாடு சாம்பார் ரசம் அப்பளோட பாயாசம் புளிக்குழம்பு சேம் இதே தான் பாப்பாவுக்கு நான் தான் செஞ்சேன். பாப்பாவுக்கு பேர் வைக்கல, நிறைய பேர் சொல்லியிருந்தோம், அப்போவே நான் தான் செஞ்சேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடியலையா என்னங்கிறது ரீசன் பாப்பா வந்து அவள் வந்து அழுவா. பட்டு தம்பி வந்து ஒரு டைம் ஃபீட் பண்ணிட்டு பாப்பாவை தூங்க வச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு தான். தம்பி வந்து அப்படி இல்லை, சும்மா அழுகிறான், நைங்கிறான். அவனை வச்சுட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. அவன் வந்து கையில் வச்சு அவ்வளோ ரிஸ்க் வேண்டாம், குழந்தைய நம்ம அழுகு போட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுத்தது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு பரவாயில்ல
பெருசாக பண்ணாலும் அதெல்லாம் பக்கம் இது வீட்லயே வந்து சமைச்சு வீட்டு முறை சமையல் தான். கொடுக்குறாங்க. சும்மா அவங்க செம்மையாக வீட்லயே பண்ணியிருந்தேன், சொல்லி செம்மையாக சூப்பரா இருந்துச்சு. இருந்துச்சு இன்னைக்கு வந்து. சாப்பிட்டேன் எல்லாமே. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கோதுமை பாயாசம் இப்போ குடிச்சிட்டு பாயாசம் மேக்ஸிமம் நான் சாப்பிடுவேன். நல்லா பாயாசம் இருந்துச்சு. பொங்கல்லாம் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன். அந்த சூப்பரா இருந்துச்சு. ரேட்டு ரெண்டாவது, பட் ரேட்டுக்கு தகுந்த ஒர்த்து தான். சாப்பாடு நல்லா ஒர்த்து இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்ற எல்லாருமே திருப்தியாக நல்லா சாப்பிட்டாங்க. எல்லாரும் வந்து சொன்னது பாப்பாவோட காதுகுத்துக்கு சொன்ன மாதிரி இந்த தடவை சாப்பாடு சூப்பராக இருந்து தம்பியோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட பேரை வந்து இதுலேயே நாங்கள் ரிவீல் பண்ணிட்டோம். அதை வந்து ஒரு இதாக வச்சு ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறக்காக இதுலேயே வந்து ஆனால் சொல்லும் போது கேட்டாங்க, நாங்கள் சொல்லட்டுமா இல்லை காதுக்குள்ளே மட்டும் சொல்லட்டுமா அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, நீங்கள் விளாக்லேயே சொல்லிடுங்கன்னு எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம சொல்லிட்டோம். அதனால் விளாக்லேயே சொல்லிட்டாங்க. தம்பி பேர் சஷ்வின். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேற அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பி, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆமாம், இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தடவை வந்து தம்பிக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் அக்கா சரோகா அருணாக்குடி கொண்டு அண்ணாவும் வந்தாங்க. அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா அருணாக்குடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அப்புறம் அவங்க தம்பி சொன்ன மாதிரி தான். பிறந்தப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாக்கா குளிச்சுட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா காலைல போட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தம்பிக்கு கிஃப்ட் வந்து அருணாக்குடி. ரொம்ப ஏன்னா அப்போ என்ன கிஃப்ட் வந்ததுன்னு கேட்பீங்க. அது தனியாக விளாகலாம் இல்லை, இதுலேயே சொல்லிடலாம் தான் இதுலேயே சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த விளாக முடிச்சுக்கலாம். எந்த கோயில் அப்படிங்கிறது நீங்கள் மேக்ஸிமம் திருப்பூரில் இருக்கிறவங்க பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம கோட்டமாரியம்மன் கோயில் தான். அங்கே தான் வந்து நம்ம பேர் வச்சோம். ரொம்ப நிம்மதியாக சாமி கும்பிட்டு பேர் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சொல்லிட்டேன்னு இல்லைன்னா நினைக்கிறேன். அக்கா இப்படி பண்ணியிருக்கல அப்படின்னா சொல்லுங்க. இனிமேல் நம்ம மாற்றி இது வைக்கப்படுறது. பட் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம யாராவது ஒரு இது கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த விழாக்கு வந்து இதை முடிச்சுக்கலாம். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ளே போய் பாருங்க. வீடியோ எப்படி பிடிச்சிருந்தா செஞ்சால் லைக் லைக் பண்ணுங்கள், பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஹைப்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் இந்த பாயிண்ட் கொடுங்க. இல்லை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சந்தோஷம், எங்களோட உங்க சந்தோஷத்தை blessings எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. நிறைய இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் வந்து ப்ளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டை கொடுங்க. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு என்றைக்குமே கொடுங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.